நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏழுமை நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் சேர்ந்து என் கூட வாசிக்க அன்போடு கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 19. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெல்ல இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அதுக்கு அடுத்து முந்தின 11வது அதிகாரத்தை அப்படியே அதிலே வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தை 17வது வசனத்தை வாசிப்போம். 11வது அதிகாரம் 17, 11, 17 வாசிப்போமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே, உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. அங்கு ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று பிறருக்கு செய்தி சொல்லப்படுகிறது. இங்கு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் என்று முழு சபையும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ விழுந்து கர்த்தரை நோக்கி சொல்றாங்க, உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். அவர் ராஜாதி ராஜா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க வாய்களை திறந்து இயேசுவே ராஜா, இயேசுவே தேவ, இயேசுவே மீட்பர், இயேசுவே உயர்த்துங்க, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழு பலத்தோடு, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், கண்களை தெளிவடை வைக்கிற வார்த்தைகள், எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற வார்த்தைகள் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே புரண்டு வரட்டும். மறைத்துக்கொள்ளும் நீரே மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. முன்னால கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து உட்காருங்க. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. அல்லேலூயா. ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவன் என்ன செய்கிறார்? ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆளுகைகளும் எல்லா அதிகாரங்களும் நாங்கள் தான் மேலே அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது.
எல்லாருக்கும் மேல அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் மேல அவர் சிங்காசனத்தை போட்டிருக்கிறார். ஒரு வசனம் உண்டு, சில வசனங்களை காமிச்சிட்டு நான் தொடர்ந்து செய்திக்குள்ள போறோம். கவனிங்க, அவருடைய சிங்காசனத்தை பற்றி, தேவனுடைய ஆளுகையை பற்றி சங்கீதங்களில் விதவிதமான வார்த்தைகள் விதவிதமான ரீதியில் அது விளக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிங்காசனம் எங்க இருக்கு தெரியுமா? 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் வானங்களில், கவனிங்க, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். எவனாலும் முடியுமா? யாராலையும் முடியுமான்னு கேட்கிறேன் சபையை பார்த்து. சொல்லுங்க, கர்த்தர் சிங்காசனத்தை எங்க போட்டிருக்காரா? வானங்களில். நம்ம ஆளுக்க சிங்காசனத்தை எங்க போட்டிருக்கிறாங்க? பூமியில, தரையோட தரையா? சொல்லுங்க, தரையோட தரையா? அப்போ எல்லாரும் தரை டிக்கெட்டு தான் இவங்கெல்லாம். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் தரையில தான் சிங்காசனம் போட முடியும். பூமியில தான், அதுவும் அவங்க விழுந்துடாதபடி நல்லா நல்லா அதில் என்ன செய்யணும்? புஷு கிசுலாம் வச்சு சரியா இறுக்கி வைக்கணும், அப்பதான் விழாம இருப்பான். ஸோ இவர்கள் எல்லாரும் இப்படித்தான் போட முடியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய சிங்காசனம் வானங்களில் போடப்பட்டிருக்கிறது. வானங்களில் சிங்காசனத்தை போட்டிருக்கிற ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற பரிசுத்த தெய்வம், பரிசுத்த ராஜா இவர். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அவர் சிங்காசனம், தமது சிங்காசனத்தை வானங்களில் ஸ்தாபித்திருக்கிறார். சொல்றாரு, எங்க இருந்து ராஜரிகம் பண்ணுகிறாரா? அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சர்வத்தையும் ஆளுகிறது. ஏதோ கோவில்பேட்டில் 5 வார்டு கிடையாது, 36 வார்டை வச்சு இல்லைன்னா தென் மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, அல்லது தென் இந்தியாவுக்கு, அல்லது இந்தியாவுக்கு, அல்லது ஏசியாவுக்கு இல்ல, சர்வ பூமியும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜா உண்டு. அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினால், மலைகள் பெயர்ந்து போனால், பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினால், மலைகள் பெயர்ந்து போனால், பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கரந்தட்டி, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்துடனை போற்றி பாடுவோம். தேவன் பூமி கருத்துடனை போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். பூமி நிலை மாறினால், மலைகள் பெயர்ந்து போனால், பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினால், மலைகள் பெயர்ந்து போனால், பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு. நல்ல வாய் திறந்து இன்னொரு முறை கடைசியா சேர்ந்து, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இந்த தேவன் மேல எங்க பிரச்சனை என்ன தெரியுமா? என் பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, என் பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா, என்னுடைய தேவன் யார் என்பதை நான் அறிய தவறுகிறேன். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் அறியாததுனால தான், அதுதான் என் பிரச்சனை.
கர்த்தரை ஒரு மனிதன் சரியா அறிந்து கொள்வான் என்றால் உலகமே அவனை எதிர்த்து வந்தாலும் அவன் ஒத்தையில நிற்பான். புரியுதா உங்களுக்கு? தேவனை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு எதிர்கொண்டு வரும் பொழுது நீங்க அதை இந்த ஓரத்தில் நிப்பாட்டி சொல்லணும், என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரிய. எத்தனையோ நேரங்கள், சில நேரங்கள்லாம் மறுபடியும் மனசு உடைஞ்சு போய் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலைகள், சம்பவங்கள், இதை எப்படி தாண்டி வரேன்னு தெரில, இது எப்படி சரி வரேன்னு தெரில, எப்படி இதுலேருந்து வெளியே வரேன்னு தெரில, எப்படி இது மூழ்கிடக்கூடாத ஆண்டவரே அப்படின்னு கதறிக்கிட்டே வரும் பொழுது அப்படியே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படி காரை ட்ரைவ் பண்ணுறேன், இந்த பிரச்சனை மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கண்ணுக்கு முன்னால் பெரிய எழுத்தில் ஒரு சர்ச்சு, என்ன சர்ச்சுன்னு தெரில, அது பெரிய எழுத்து இருக்கிறதுலே பெரிய எழுத்து, ஒவ்வொரு எழுத்தும் நம்ம தலையை விட பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய எழுத்துல ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தை அப்படியே உள்ள பச்சை மரத்தில் பார்த்துச்சு, ஆணி மாதிரி உள்ள போச்சு. அதுல என்ன போட்டிருந்தது தெரியுமா? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அதை மறக்கவே முடியாது அந்த அனுபவங்கள்லாம். இப்போ ரீசெண்டாக தான் சொல்கிறேன். அதிலிருந்து என் வாழ்க்கையில் எதை சந்திச்சாலும் சரி, இது அப்படி அதை ரொம்ப பார்க்க மாட்டேன், ஓரத்தில் வச்சுட்டு கர்த்தர் பெரியவர். இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் நியமிச்சதை தவிர வேறு எதுவும் நடக்காது ஆண்டவரே, நம்புறீங்களா? அவர் நியமிச்சதை தவிர என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க கர்த்தர் விட மாட்டார். ஒரு பாதையில் நான் போகிறேன்னா அதில் அனுமதிச்சிருக்கிறாரு. அப்படி அவர் அனுமதிச்சு போறோம்னா என் பிள்ளைக்கு நான் தீமை செய்ய விரும்ப மாட்டேன். அவர் பிள்ளைக்கு எப்படி அவர் தீமை செய்வாரு? அதுக்குள்ள கொண்டு போய் எனக்கு ஒரு நன்மையை செய்யும்படி எனக்குள்ள கொண்டு போறாரு. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சிங்காசனத்தை நீங்க அறியணும், அவருடைய ராஜரீகத்தை நீங்க புரியணும், அவர் ஆளுகையை நீங்க தெரிந்து கொள்ளணும். சங்கீதத்தில் சொல்றாரு பாருங்க, 9ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 9ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதங்கள் புத்தகம் 9:4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய். ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவனை குறித்து பார்க்கிறோம். இந்த தேவனை குறித்து சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் தேவன் வீற்றிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சிங்காசனம் அனைத்தும் கரைபடிந்த சிங்காசனம். உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகள், நீதிபதிகள், அவருடைய சீட்டு கரைபடிந்தது. அத்தனை பேருடைய காரியமும் கரைபடிந்தது. அத்தனை பேருடைய காரியங்களும் அவர்கள் அநியாயத்துக்கு உட்படுகிறவர்கள். ஆனால் நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன், இந்த ராஜாதி ராஜா, ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக. அவர் சிங்காசனத்தில் கரையை நீங்க பார்க்க முடியாது, அவர் சிங்காசனத்தில் குறைய நீங்க பார்க்க முடியாது. அங்கிருந்து புறப்படுகிற ஜட்ஜ்மெண்ட் நீதியா இருக்கும், நியாயமா இருக்கும். அது எல்லாருக்கும் ஒரே நீதி தான். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? கரையில்லாத சிங்காசனம் நம்முடைய ஆண்டவருடைய சிங்காசனம். சொல்றாரு, அந்த சிங்காசனம் மட்டும்தான், இந்த தேவன் மட்டும்தான் என் நியாயத்தை, என் வழக்கை தீர்ப்பாரு. வழக்கோடு இருக்கிறீங்களா? நியாயம் இல்லாம இருக்கு, நியாயம் கிடைக்காம வந்திருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், அலைஞ்சு பார்த்தேன், வசனத்தை போடுங்க, அலைஞ்சு பார்த்தேன், எங்கெங்கேயோ நான் போய் ஓடி பார்த்தேன், என் வழக்கை தீர்த்து வைக்க ஒருவரும் இல்லை, என் பிரச்சனையை சரி பண்ண ஒருவரும் இல்லை. அப்படியே வந்தாலும் அந்த பக்கம் காசை வாங்கிக்கிட்டு எனக்கு அநியாயமா செய்கிறாங்க, அந்த பக்கம் பணத்தை வாங்கிட்டு எனக்கு அநீதி விளைக்கப்படுகிறது. அப்படிங்கிற சூழ்நிலை வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வழக்கை தீர்க்கிற ஒரு சிங்காசனம் உண்டு. பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு ராஜா உண்டு. அவர் இந்த இடத்துல வீற்றிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிற தேவன். அந்த தேவன் சொல்லுங்க, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து வைப்பே, தீர்த்து வைப்பே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் கண்ணை ஆண்டவர் இன்னொரு பக்கம் கொண்டு போனாரு.
இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள், அதிகாரிகள், இந்த தேசத்தில் இருக்கிற நீதிபதிகள் அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே தனக்கு மேல தேவன் ஒருவர் உண்டுங்கிற ஒரு பயத்தோடு, மனச்சாட்சிக்கு உட்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்கள் இந்த பூமியில காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால், என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் தான் அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் தான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், என்ன கொஸ்டின் பண்றதுக்கு ஆள் இல்லை, நான் என்ன வேணாலும் செய்வேன், இவன்கிட்ட பணம் வாங்கி அவன் அநியாயத்தை மாற்றுவேன், இவனுக்கு அநீதி செய்வேன், உண்மை உள்ளவனுக்கு குற்றத்தையும் அவன் தப்பு செய்தவனை நியாயாதிபதியுமாக மாற்றுவேன் அப்படின்னு நீதியை புரட்டுவார்கள் என்றால், எப்படி நீதியை புரட்டுவார்கள் என்றால், ஒரு வார்த்தையை சொல்லித்தாரேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவன் விட்டு வைப்பார், விட்டு கொண்டே இருக்க மாட்டார், விட்டு வைப்பாரு. இந்த பூமியில் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், சிங்காசனத்தில் இருக்கிறவங்க, ராஜ்யபாரம் பண்ணுகிற, பூமிக்குரிய ராஜ்யபாரம் பண்ணுகிற மனிதர்கள் கர்த்தருக்கும் மனச்சாட்சிக்கும் பயந்து நடக்க வேண்டும். இதை செய்ய தவறுவார்கள் என்றால், என்ன கேட்க ஆள் இல்லைங்கிற ஆணவத்தோடு துணிகரமாய் அநீதிக்கு துணை போய் செயல்படுவார்கள் என்றால் தேவன் விட்டு வைப்பார், விட்டு கொண்டே இருக்க மாட்டார். அவர்களுக்கு மேல ஒரு சிங்காசனம் இருக்கிறது என்பதை கர்த்தர் நிரூபிப்பாரு, நிரூபிப்பாரு. ஒரு ஏழைக்கு, ஒரு எளியவனுக்கு, திக்கற்றவனுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அநீதி செய்யப்பட்டால் தேவன் விட்டு வைப்பார், விட்டு கொண்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் குறுக்கே வருவாரு, நீ இல்லப்பா, உனக்கு மேல நான் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறேன்ப்பா, நான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறேன்ப்பா, என் பிள்ளை நீதிமான்பா, நீதிபதிப்பா அப்படிங்கிறத தேவன் நிரூபிப்பாரு. அவர் ஆளுகையை நிரூபிப்பாரு, தன் பிள்ளையை நிரூபிப்பாரு. நம்புற பிள்ளைங்க யாரும் உள்ள இருக்கிறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு விசுவாசம் புறப்பட்டு வரட்டும் உங்களுக்குள்ள. இது உண்மை, சத்தியம், இது நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன். இதை விளக்க முடிச்சா ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு ஏழை, ஒரு எளியவன், ஒரு திக்கற்றவன், அவனுக்கு இருந்ததை நான் சொல்ற சம்பவம், வாசித்தா டைம் ஆயிரும்ல, நான் சொல்ற சம்பவம் குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் தியானிச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 20:21 இருக்கு. 1 ராஜாக்கள்ல அந்த 21, 22, 1 ராஜாக்கள் 21, 22, 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், அப்புறம் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்துக்குள்ளதான் இந்த சம்பவம் இருக்கு. சரியா? 1 ராஜாக்கள் 21, அப்புறம் 22ஆம் அதிகாரம், அப்புறம் 2 ராஜாக்கள் 9ஆவது அதிகாரம். இப்ப என்ன நீங்க கவனிக்கணும், ஒரு ஏழை இருந்தான், அவன் பேரு நாபோத். அவனுக்கு ஒரே ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு, அதுதான் அவனுடைய சுதந்திரம், அதுதான் அவனுக்குரிய ஆசீர்வாதம். இது அவனுடைய முற்பிதாக்கள்ல இருந்து அவனுக்கு வந்த ஆசீர்வாதம். அப்பொழுது தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணினது, ராஜாவா இருந்தது, இந்த பூமிக்குரிய சிங்காசனத்தில் இருந்தது யார் தெரியுமா? சொல்லுங்க. ஆகாப். ஆணவமுள்ள ஆகாப் அப்பொழுது ஆட்சி பண்ணுகிறான். ஒரு சாதாரண ஏழை எளியவன் யாரு? நாபோத். இந்த ஆகாப்புக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, அந்த எளியவனுடைய திராட்சை தோட்டத்தை வாங்க வேண்டும் என்று. அந்த தோட்டத்தின் மேல இவனுக்கு ஒரு ஆசை. உனக்கு எவ்வளவு இருக்கு, அது போதும் தானே உனக்கு, எவ்வளவு உனக்கு இருக்கு, அதை விட்டு போட்டு பாவம் எளியவன் அவங்கிட்ட வந்து அதை புடுங்க நினைக்கிறான். இப்ப வந்து கேட்கிறான், நாபோத்திட்ட வந்து கேட்கிறான், உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு. கேட்கறது யாரு? வெறும் ஆகாப் இல்ல, ராஜாவாகிய ஆகாப். யாரு கேட்கிறா? ராஜாவாகிய ஆகாப். இப்ப நம்ம சிஎம்ஓ பிஎம்ஓ வந்து உங்களுடைய நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க எங்கேயாவது இடத்துல, அதை கேட்கிறாருன்னா நீங்க என்ன செய்வீங்க? வேற வழியே இல்ல. அதே மாதிரிதான் அன்னைக்கு அந்த நிலைமை. ஒரு சாதாரண ஒரு எளியவன்ட்ட ராஜா வந்து கேட்கிறான், ஆகாப் என்கிற ராஜா, உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுங்கிறான். அவன் சொல்றான், எனக்கு இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான், இது என் சுதந்திரம், என் முற்பிதாக்கள் சுதந்திரம், இதை நான் கொடுக்க கூடாதியா, இது இல்லைன்னா என் சந்ததிக்கு வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு கெஞ்சுகிறான். கெஞ்சி கொண்டு போனதுக்கு அப்புறம் இவனுக்கு நான் நினைக்கிறேன் இவனுக்கு நிறைய மிரட்டல் வந்திருக்கும்.
நிறைய இல்லையா, நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க, மிரட்டல் திட்டம் வந்திருக்கும், நிறைய பயமுறுத்தல் வந்திருக்கும். ராஜா கேட்குறான், கொடுத்துரு, மரியாதையை கொடுத்துரு, ஏதாவது பணம் கொஞ்சமாவது கிடைக்கும், அதை வச்சு நீ பிழைச்சுக்கிடலாம், நீ வம்பு, நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உன்னை கொன்றுவாங்க, கொன்னுட்டு எடுத்துக்கிடுவாங்க. நிறைய திட்டம் வந்திருக்கும், பயமுறுத்தல் வந்திருக்கும். அப்போ இந்த எளியவன் ஒரு ஜெபம் பண்ணுனா, இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற தேவ ஜனத்துக்கு இப்ப நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். உங்க கையில் உள்ளதை காப்பாற்ற முடியாம, உங்களுடைய நீதி நிலைநிற்க முடியாம, உங்களுக்கு எதிராக வந்த பிரச்சனைகள், உங்களை விட பெரிய பலசாலிகள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் என்றால், போராடி போராடி பார்த்து காப்பாற்ற முடியல, போராடி போராடி பார்த்து எழும்ப முடியல, போராடி போராடி பார்த்து இதை சரி பண்ண முடியல, எனக்கு விரோதமாக இருக்கிறவங்க என்னை விட பலசாலிகள், அவர்கள் என்னை மேற்கொண்டு விடுவார்களோ என்கிற பயம் உங்களுக்கு இருக்கும் என்றால், அந்த எளியவன் நாபோத் ஒரே ஒரு ஜெபம் பண்ணா, என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து சொன்னா, கர்த்தர் என்னை காப்பாராக. அது 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அந்த 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மட்டும், கடைசி வார்த்தையை மட்டும் வாசிங்க. கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். தேவ பிள்ளையே, உன் கையில் இருக்கிற பொருளை காப்பாற்ற முடியாதபடி போராடுகிற தேவ பிள்ளையே, உன் சுதந்திரத்துக்கு விரோதமாக மனித பலங்கள், மனிதனுடைய கூட்டங்கள் விரோதமாக எழும்பி வந்தாலும், முடிவில் இதுக்கு மேல என்னால காப்பாற்ற முடியாதுங்கிற நிர்பந்தத்துக்குள்ள யாராவது இருப்பீங்கன்னா, நீங்க எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணணும். நீங்க எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, என்னால இதுக்கு மேல என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. அது என் வீட்டுக்காரரா இருக்கலாம், என் பிள்ளையா இருக்கலாம், என்னுடைய சரீரத்தினுடைய சுகமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நான் போராடி போராடி பார்த்து என்னால இதுக்கு மேல பாதுகாக்க முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு யாராவது இருப்பீங்கன்னா, இந்த நாபோத்து மாதிரி ஒரு ஜெபம் பண்றீங்களா? அவங்க கையை உயர்த்தி அருமையான ஒரு ஜெபம் பண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை காப்பாராக. ஒன்னு சொல்லட்டுமா? இந்த எளியவன் ஜெபித்த இந்த ஒரு வார்த்தை ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு தெரியுமா? பலன் இல்லாம, தனக்கு வருகிற பிரச்சனையை சமாளிப்பதற்கு திறன் இல்லாம தனித்து போராடின இந்த ஒரு தனி மனுஷன், இதுக்கு மேல என்னால என்ன செய்யணும் தெரியலாண்டவரேன்னு சொல்லி கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஒரு பெருமூச்சு விட்டு, கர்த்தர் காப்பாராக. கைக்கு மிஞ்சி பிரச்சனை போச்சுன்னா அடி வயிற்றிலிருந்து அனைவருமே இந்த ஜெபத்தை எடுக்கணும். கர்த்தர் காப்பாராக. இந்த ஒத்த வார்த்தை ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரியா? ஆண்டவர் கேட்பாரியா? நாபோத்தினுடைய ஒற்றை வார்த்தை ஜெபத்தை, அதுவும் உள்ள குமுறலிலிருந்து வந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரியா? காரியம் தெரியும். நான் ஆகா வீட்டுக்கு போறான், ஏசேபேல் ஒரு திட்டம் பண்றான். கடைசியில் அந்த நாபோத்தை கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்து விட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி ஆகாப்பு புறப்பட்டு போய், அவன் செத்து போயிட்டான். எளியவன், அடிச்சா கேட்க ஆள் இல்லாதவன், அவனை கொன்று விட்டாங்க. இவன் யார் தெரியுமா? இவன் பூமிக்குரிய சிங்காசனத்தில் இருக்கிறவன். இவன் யார் தெரியுமா? நீதி செய்ய வேண்டியவன். இவன் யார் தெரியுமா? நியாயம் செய்ய வேண்டியவன். ஆனா இவன் அநியாயமாய் ஒரு எளியவனை கொன்று விட்டு இந்த தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை அபகரிக்கும்படி புறப்பட்டு போகிறான். நான் முதலே ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்க. என்ன வார்த்தை தெரியுமா? தேவன் விட்டு வைப்பாரு, ஆனா விட்டு கொண்டே இருக்க மாட்டாரு. இந்த ஆகாப்புடைய அநியாய செயல்கள் ஆண்டவர் விட்டு வச்சாரு, ஆனா விட்டு கொண்டே கர்த்தர் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்திய தேசத்தில் உள்ள ஆகாப்புக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் விட்டு வைப்பாரு, விட்டு கொண்டே இருக்க மாட்டாரு. இந்த எளியவனை கொலை செய்து
அநியாயமாய் அவன் ரத்தத்தை சிந்தி அவன் சொத்தை அபகரிக்க ஆகாப் புறப்பட்டு போனா. கர்த்தர் மேல இருந்து பார்க்கிறாரு, ஆண்டவர் மேல இருந்து கவனிக்கிறாரு. இவனுக்கு அந்த அறிவு இல்லை. இவன் ஏன் துணிஞ்சு இந்த அநியாயத்தை செஞ்சான்னு அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். என்ன கவனிங்க எல்லாரும். இவன் ஏன் துணிஞ்சு இதை செஞ்சாம்னா, என்னை கேட்கறதுக்கு, ஏன்னா இருக்கிறதுல நான் தான் சுப்பீரியர் பவர், இருக்கிறதுல நான் தான் ராஜா, நான் செய்யறது தான் சட்டம், நான் வச்சது தான் சட்டம், என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எவனும் என்னை கேட்டாலும் நைட்டோட நைட் அவனை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் நான் ஆகாப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற எண்ணம் ஆகாப்புக்கு இருந்ததுனால அநியாயமா ஏழையை கொன்று விட்டான், அபகரிக்க போனான். இவன் செய்த செயல் யாருக்கும் தெரியாது. வார்த்தையை வீட்டில் வாசித்து பாருங்க. இந்த பக்கம் ஆகாப்பு எழுந்து வருவான். எதுக்கு? திராட்சை தோட்டத்தை அபகரிக்கும்படி. அந்த நேரத்தில் மேல இருந்து கர்த்தர் எலியாவை கூப்பிடுவாரு. எலியாவே நீ எழும்புமாறு, எலியாவே நீ எழும்புமாறு. ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளை எளியவன் ஒரு ஜபத்தை அன்னைக்கு பண்ணுனா, கர்த்தர் காப்பாராக பண்ணுனா. இப்ப அவனை அநியாயமா கொன்னுட்டாங்க. ஆனா அவன் ஜபத்தை நான் கேட்டேன். அவன் இல்லாவிட்டாலும் அவன் ஜபத்துக்கு நான் பதில் தருவேன். அவன் ஜபத்துக்கு நான் பதில் தருவேன். எலியா நீ எழும்பு. இந்த பக்கம் ஆகாப்பு எழும்புவா. அதே நேரத்தில் வாசிக்க டைம் இல்லாதனால வீட்டில் வாசித்துக்கோங்க. ஆண்டவர் இந்த பக்கம் எலியாவை சொல்லுவாரு, நீ எழும்பு. இந்த பக்கம் யார் எழும்புவா? ஆகாப்பு. அதே நேரத்தில் இந்த பக்கம் யார் எழும்புவா? எலியா. கர்த்தர் எலியாவை எழுப்புவாரு. தேவ பிள்ளையே, ஒன்ன சொல்றேன், நல்லா விசுவாசிங்க. ஆண்டவரை எனக்குன்னு துணை நிற்க, எனக்குன்னு எழும்புறதுக்கு, எனக்குன்னு கூட நிற்கிறதுக்கு யாரு இல்லைன்னு நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த எளியவர்கள் என்றைக்கு மறக்கப்படுவது இல்லை என்பதை என் வேதம் சொல்லுகிறது. இந்த எளியவனுக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உனக்காக கர்த்தர் எழும்புவாரு. இந்த எளியவனுக்காக கர்த்தர் எழும்புவாரு. விசுவாசம் இருந்தா மட்டும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒற்றை வார்த்தை, கர்த்தர் என்னை காப்பாராக. எழும்பி வந்தாரு எலியா. வந்த உடனே ஆகாப்பு யாருக்கும் தெரியாம திராட்சை தோட்டத்தை எடுக்க போன உடனே எலியா சொல்லுவாரு, என்ன ஆகாப்பு நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. அங்க இல்ல, நான் சொல்றேன் பாரு. திடுக்குன்னு இருக்கும். யார் என்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சு நீங்க அந்த செயலை செய்வீங்களோ அவன் தான் உங்களை பார்ப்பான். உங்க மனசு அப்ப எப்படி இருக்கும்? இருதயம் வெளியே வந்துட்டு உள்ள போ குபுக்குன்னு இருக்கும். ஆகாப் திரும்பி பார்த்து, என் பகைங்கனே என்னை கண்டுபிடித்தாயோ. அப்போ எலியா சொல்லுவாரு, கொன்றதும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. உன கேட்க யாரு இல்லை நினைச்சு நீதான் சிங்காசனத்தில் இருக்கிற, உனக்கு மேல அதிகாரம் இல்லை நினைச்சு அநியாயமா ஒரு ஏழையை கொன்னுட்டு அபகரிக்க வந்திருக்கிற. ஒன்ன புரிஞ்சுக்கோ, உனக்கு மேல ஒருவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் சிங்காசனத்தில் கரை இல்லை, குறை இல்லை. அவர் நீதியா நியாயம் செய்கிற கர்த்தர். எல்லாம் நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இல்லப்பா, உனக்கு மேல நான் ஒருத்தர் இருக்கிறேங்கிறத நிரூபிப்பாரு கர்த்தர். சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு நாபோத்தினுடைய ரத்தத்தை நாய் நக்குன மாதிரி ஆகாப்பே அதே இடத்துல ஓ ரத்தத்தை நாய்கள் நக்குனாரு. இவனுக்கு
மேல இருந்து வேர்த்து ஊத்துது. நம்ம செஞ்சது யாருக்குமே தெரியாது, நம்மளை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் நிரூபிச்சாரு. எல்லா சிங்காசனத்துக்கும் மேல ஒரு சிங்காசனம் இருக்கு. அவர் விட்டு வைப்பாரு, ஆனா விட்டுக்கிட்டே இருக்க மாட்டாரு. நீ அநியாயமா செய்து கொண்டு ஒரு எல்லையை தாண்டுவேனா கர்த்தர் குறுக்க வருவாரு. ஏன் குறுக்க வருவார்னா எல்லாருக்கும் மேல அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி, தன் பிள்ளைக்கு நியாயம் கொடுக்கும்படி குறுக்க வருவார் கர்த்தர். தேவ பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் சொல்லாத, கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறாருங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு நியாயம் கொடுக்கும்படி கர்த்தர் குறுக்கே வருவார். என்ன கேட்க யாரும் இல்லைன்னு உங்களுக்கு அநியாயம் செஞ்சாமல அவனுக்கு நிரூபிக்கும்படி கர்த்தர் குறுக்கே வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, 2 காரியத்தை சொன்னாரு. ஏப்பா, ஓ ரத்தத்தை நாய் நக்கும்பா, உன் மனைவி சரீரத்தை நாய் தின்னும்பாரு. பயங்கரமான வார்த்தையை சொல்லுவார். ஏசபேல நாய் திங்கும், அவள் மாம்சத்தை நாய் என்ன செய்யும்? தின்னும். ஓ ரத்தத்தை நாய் நக்கும். இது நடந்துச்சானா? நடந்துச்சு. நீ வீட்டில் வாசி பாருங்க. அடுத்த அதிகாரத்தில் ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வரும் பொழுது ஆகாப்பு யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு பொழுது தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, போகலாமா, நான் ஜெயிப்பேனா அப்படின்னா உள்ள பயம். முந்தின அதிகாரத்தில் போட்ட போடு பயம். இப்போ கூப்பிட்டு கேட்குறான். அப்போ எல்லாரும் அவனுக்கு சாதகமாக சொல்றாங்க. அப்போ மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்தான். வந்த உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன அசைச்சிச்சு. அப்படிங்க, மிகாயா தீர்க்கதரிசி உள்ள வாரான். மிகாயாவை கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் கேட்கும் பொழுது அவன் ஆகாப்புக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன தெரியுமா? ஆகாப்புக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை கோடிட்டு காட்டுவான். அடுத்த அதிகாரத்துல 19 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும். நல்லா கவனிங்க. ஆகாப்ப பார்த்து சொல்றான் இப்ப மிகாயா, கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்கணும். என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும், நீதான் இருக்கிறதுல மேல அதிகாரத்துல இருக்க, உன்னை கேட்க ஆள் இல்ல, நீ எல்லாம் பண்ணுவ, யாருமே கேட்க மாட்டாங்கன்னு போன அதிகாரம் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கோ, எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? இங்க சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் தெரியுமா? ஆகாப்பே, கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அதனால என்னன்னாலும் பண்ணுவேன்னு நினைக்காத. அவர் விட்டு வைப்பாரு, விட்டுக்கிட்டே இருக்க மாட்டாரு. இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவன் கேட்கறது யுத்தத்துக்கு போகலாமா, அதைத்தானே சொல்லணும். போலாமா, போன அதான் சொல்ல. இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் ஏற்பட்டது. கர்த்தர் சொல்ல வச்சாரு. ஏன் சொல்ல வச்சாரு? எல்லா பூமியில எல்லா ராஜ்யங்களுக்கு மேல நான் ராஜ்யபாரம் பண்ணுகிறேங்கிறத இந்த பூமியின் ராஜாக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆகாப் அதை புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் சொல்ல வச்சாரு. நான் தான் எல்லாம் நினைக்காதப்பா. யுத்தத்துக்கு போனா யுத்தத்துல வில்லு வந்து குறுக்கில் வந்து பாஞ்சிச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி 38 வசனத்தை பாருங்களேன். 38 வசனத்தை பாருங்களேன். அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் கீழே வந்துரு. கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின் படியே. ஐயா 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 ஐயா, வார்த்தை தரையில விழாது. அது வாக்கு தத்தமா இருந்தாலும் சரி, நீதி உள்ள நியாயாதிபதி சிங்காசனத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி, சொல்றாரு கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின் படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. 50% finished, மீதி 50% பேலன்ஸ். சொல்லுங்க, அதை சொல்லல. மீதி 50% என்ன பேலன்ஸ்? இப்போ ஒரு ஆள் 2 தீர்க்கதரிசனம் சொன்னேன், கர்த்தர் சொன்னதான் சொன்னேன். ஆகாப்புக்கு 2 வார்த்தை ஆண்டு சொன்னார். ஓ ரத்தத்தை நாய் காக்கும். அடுத்து இன்னொன்று சொன்னார், சொல்லுங்க. ஓ மாம்சத்தை, ஏசபேல் மாம்சத்தை நாய். இப்போ 50% ஃபினிஷ்டு, மீதி 50% பேலன்ஸ் இருக்கு. அது நடந்துச்சா? நடந்துச்சு. காலம் போச்சு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப எலியாவும் இல்ல, எலியாவும் போயிட்டாரு. இப்ப எலிசாவின் காலம் 2 ராஜாக்கள் புஸ்தகம். எலிசா வராரு. எலிசா வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் பார்த்தாரு, எப்பா இந்த ஆகாப்புக்கு கணக்கு கொஞ்சம் இருக்குப்பா. எப்ப இந்த ஆகாப்புக்கு இந்த கணக்கு கொஞ்சம் இருக்குப்பா. அதனால தான்ப்பா இந்த வருஷமே வந்திருக்கான்.
5 பேருக்கு புரிஞ்சதுக்கா கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆகாப்புக்கு கணக்கு இருக்கு. ஒன்னு ஆண்டவர் பார்த்தாரு, கணக்க தீர்ப்பேன். கவனிங்க, உடனடியாகவும் தேவன் பதில் கொடுப்பாரு. எத்தனை வருஷம் சென்றாலும் அதற்குரிய பதில் வந்தே தீரும். விசுவாசிக்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நீங்க உடனடியா நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகாதுங்க. எனக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணுனானே, அவன் எனக்கு விரோதமா இப்படியெல்லாம் பேசினானே, உடனடியா நடக்கலன்னு சொல்லி அப்ப கர்த்தர் கேட்க மாட்டாரா? அநியாயக்காரர்களுக்கு தான் இந்த பூமியில வாழ்வு போல, நீதிமான்களுக்கு வாழ்வு இல்லை போல அப்படின்னு சோர்ந்து போகாத. நீதிமானுக்கு அவராலே ரட்சிப்பு உண்டு என்பதை நீ மறந்துடாத. எத்தனை வருஷம் கணக்க தீர்ப்பாரு கர்த்தர். கணக்க தீர்க்கிறதுல கர்த்தருக்கு நிகர் கர்த்தர் தான். அவரை மாதிரி கரெக்டா எழுதி வச்சு கணக்க தீர்க்க எவராலையும் முடியாது. 15 என் கணக்குப்படி 15 சுமார் 15 முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒருத்தன் வாரான், அவன் 2 வருஷம். அதுக்கப்புறம் இவன் ஒரு யோராம் வாரான், அவன் 12 வருஷம். 12 2 14. அப்போ இடையில கொஞ்சம் கேப்பு. 15 வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, எலிசா வந்ததுக்கு அப்புறம் இந்த எலிசா என்ன பண்ணுவார்னா, ஒருத்தனை அனுப்பி யெகூவை அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு. நான் 2 ராஜாக்கள் 9 இருக்கு, வீட்டில் வாசிக்கோங்க. நான் முடிக்க போறேன். யெகூவை போய் அபிஷேகம் பண்ணு பாரு. வேகமா ஓடி போய் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள யெகூவை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவான். அந்த யெகூவை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனுக்கு கர்த்தர் ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பாரு. அவனை ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்கு தான் யெகூவை கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணுவாரு. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறாங்க ராஜாவாக. அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்களேன். உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். என்ன கவனிங்க, கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் உன்னை யாரா அபிஷேகம் பண்ண? ராஜாவாக. உட்காந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லை, உனக்கு ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சு கொடுக்கணும். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்டோடு தான் ஒரு பதவியை கொடுக்காரு, ஒரு உயர்வை கொடுக்கிறாரு. இப்போ என்ன கொண்டு வந்துருக்காரு? எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஒரு டீச்சராக இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஸ்டாஃப் நர்ஸா அல்லது நீங்கள் ப்ரொஃபஸரா, ஒரு பிஸ்னஸ் மேனா, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்ததுக்கு பின்னால் கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு நோக்கம் உண்டு. கேட்டு அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு அந்த பதவியை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இப்போ யெகோவா சொல்றாரு, ஏப்பா உன்னை அபிஷேகம் பண்ணிட்டேன், அடுத்த ப்ராஜெக்டை கையில கொடுக்காரு. அடுத்த வசனம் வாசிங்க. நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரர் இரத்த பலியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு. அவ இன்னும் கொளுத்து போயிருக்கா, அவ இன்னும் சீவி சிங்காரிச்சு மை போட்டுக்கிட்டு இருக்கா. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, வீட்டில் வாசிச்சு பாருங்க. நான் சீரியஸா சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்ல, சிரிக்க சொல்லல. அவன் அப்படியே செஞ்சா. வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிட்டு என்கிட்ட வந்து கேளுங்க. அவன் என்ன பண்றா? கண்ணாடியில் முன்னால இழுத்து போட்டு சீவிக்கிட்டு இருக்கா. கிளவி சீவிக்கிட்டு இருக்கா, மை போட்டுக்கிட்டு இருக்கா. மைய போட்டுக்கிட்டு இப்படியே அழகு பார்த்துக்கிட்டு இருக்கா. புருஷன் செத்து போயிட்டான், இன்னும் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை குறிச்சு வேசின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவளுக்கு கணக்கு முடிக்காம இருக்கு. ஏன்னா ஒரு ஜெபம் என் சமூகத்தில் இப்பயும் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? என் மகன் எளியவன் பூமியில அநியாயம் செய்யப்பட்டது. அவன் ஒரு ஜெபம் பண்ணா, கர்த்தர் என்னை காப்பாராக. அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும். அன்பு தாயே, அன்பு தகப்பனே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தம்பி, தங்கச்சி, நீ உள்ள உடைஞ்சு அடி வயிற்றிலிருந்து கண்ணீர் சிந்தி கர்த்தர் பாதத்துல ஒரு ஜெபம் பண்ணினல, அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். அதுக்கு பதில் வரும். எத்தனை ஆண்டு ஆனாலும் கர்த்தர் நியாயம் செய்வாரு. கர்த்தர் நியாயம் செய்வாரு. உனக்கும் சந்ததிக்கும் கர்த்தர் நியாயம் செய்வாரு. அவர் ராஜ்யபாரத்தில் வீற்றிருக்கிற தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக, உனக்கு நியாயம் செய்வதற்காக. யாரை எங்க எழுப்புவார்னு எனக்கு தெரியாது.
என்கிட்ட சொன்னாரு, ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். வேற போரு போட்டேன், வீடை கட்டுனேன், வயலை நட்டுனெல்லாம் நீ வேலை செய்ய வேண்டாம். உனக்கு ஒரே ஒரு வேலை தான். எல்லாரும் வந்த உடனே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இலவச வீடு தாரோ, இலவச ரோடு தாரோ, இலவச தண்ணி தாரோ. எங்க உன் வீட்டுக்குலாம் வந்துகிட்டு இருக்கு போறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பார்த்தா, ஏப்பா உன்னை உட்கார வச்ச உடனே நீ பாட்டில் இலவசத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடாத. உனக்கு ஒரே ஒரு வேலை தான். அப்படியே கணக்க நீ முடிக்கணும். என் மகனுடைய ஜபம் என் ஜபத்துல இப்ப வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. துருக்கி வாசிக்கிறேன். அதுக்கு அடுத்து பயங்கரமான வார்த்தையை சொல்லுவார். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல 8 1 ராஜாக்கள் 20 2 ராஜாக்கள் 9 8 வாசிங்க. ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலா இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்கள் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து. அப்பா நான் பயங்கரம் இல்லையா? யா ஒரு ஏழை கர்த்தருடைய பாத்துல கண்ணீர் விட்டாம்னா அந்த கண்ணீரை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் அநியாயம் செஞ்சாம்னா ஆண்டவர் அதுக்கு எப்படி பதில் செய்யறார் பார்த்தீங்களா? பதில் செய்யறாரு பார்த்தீங்களா? வருஷம் ஆச்சு, ஆண்டவர் மனசுல அது இன்னும் மாறல. அவனை கருவறுக்கணும். ஏன்னா அநியாயமா ரத்தம் சிந்துனா. என் பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை, உண்மையா இருக்கிற பிள்ளை, எனக்கு பயந்தவன் ஆபத்து, அவனை அநியாயமா கொன்று போட்டான். ஆண்டவர் இங்க மூர்க்க கோபத்தோடு கடு கோபத்தோடு அவனை கருவறுப்பேனாரு. நடந்துச்சா? ஒருத்தனை விடலை தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனை விடலை. யுத்தத்துக்கு போயிட்டு வாரான் எகு கிளவி இங்கே சிங்காரிச்சுக்கிட்டு இருந்தா. சொன்னா அவளை மிதிச்சு கீழே தள்ளுங்கடா அப்படின்னா ஒரு மிதி அவளை மிதிச்சு கீழே விழுந்தா கிளவி. யாரு? ஏசபேல். விழுந்த உடனே வசனம் சொல்லுது 33 வசனம் வாசிங்க. அதுல 33 அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அவளை தள்ளி விடுறா அவளை. அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் அடுத்த 35க்கு வா. அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது, அவளை அடக்கம் பண்ண போகிற, கவனிங்க, கீழே தள்ளி செத்து போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு குழியெல்லாம் தோண்டிட்டு அடக்கம் பண்ண வராங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவளுடைய தலையோட்டையும் கால்களையும், தலை காலு உள்ள கைகளையுமே அல்லாமல் இது மட்டும்தான் கிடக்கு. வேறொன்றையும் காணவில்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தன் பிள்ளையின் கண்ணீரை பார்த்து ஒரு பதில் சொன்னாரு. அவள் மாம்சத்தை நாய் தின்னு. வேற எதுவுமே தேரலங்க, எல்லாம் நாய் தின்னுட்டு போச்சு. அடுத்த வசனம் வாசிக்க முடிக்கிறேன். ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய. இப்ப எல்லாரும் உள்ளத்திலையும் ஒரு எண்ணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? வாஸ்து முடிச்ச உடனே கர்த்தரை மகிமைப்படுத்தும் எல்லாரும் சேர்ந்து. இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும். எலியா இப்ப இல்ல, எலியாவை கொண்டு பேசின கர்த்தர் இருக்காரு. சபையை பார்த்து சொல்றேன், நான் இருக்கனே இல்லையோ, என்னை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பேசின வார்த்தை தலைமுறை கடந்தாலும் அது நிறைவேறும். அது நிறைவேறும். வாசிங்க. தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளி மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான். ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவன். பயந்துருங்க. தேசத்தில் உள்ள அதிகாரிகளை பயந்துருங்க, ஆட்சியாளர்களை பயந்துருங்க. யாருக்கு? உங்க எல்லாருக்கும் மேல ஒருவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவன் வீற்றிருக்கிறாரு. பயந்துருங்க ஐயா, பயந்துருங்க.
சபைக்கு நான் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். தேவ பிள்ளையே, நீங்க எந்த நிலைமையில எங்க நீங்க யாரால பாதிக்கப்பட்டு இருந்தாலும், எந்த இடத்துல உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருந்தாலும், அந்த நேரத்தில் யாருடைய இருதயத்திலாம் கர்த்தருக்கு விரோதமா நீங்க பேசியிருப்பீங்க. ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, ஆண்டவர் கேட்க மாட்டாரு, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டாரு, உலகம் இப்படித்தான் அப்படின்னு உலகத்தினுடைய காரியத்தையும் ஆண்டவரையும் இணைச்சு விரக்தியில பேசியிருப்பீங்க. இப்போ ஒரு மன்னிப்பு கேளுங்க. ஏன் தெரியுமா? நாபோத்தின் ஜபத்துக்கு பதில் தருகிற தேவன் உனக்கு உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் தருவார். ஐயா, உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்ட அநியாயத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். ஐயா, எத்தனை வருஷாலும் பதில் தருவார். ஐயா, விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் தேவன் என் காரியங்களில் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். உங்களுக்கு நீதி கிடைக்கும். சரியா? உங்க பெருமூச்சு ஜபத்துக்கு ஒரு பதில் கிடைக்கும். சரியா? என்னைக்கானாலும் பதிலை நீங்க பார்ப்பீங்க. எழுமணி இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே நான் உம்மை தேடுவேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். எனதெல்லாவற்றிலும் இயேசு. நல்லா உயர்த்துங்க கர்த்தரை, நல்லா உயர்த்துங்க ஆண்டவரை. வாய் திறந்து கர்த்தரை உயர்த்துங்க. இயேசுவே மீட்பர், இயேசு. அப்படியே அந்த கையை மேல உயர்த்தின வண்ணமா ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்னை காப்பாராக. பலத்துக்கு மிஞ்சின போராட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, சூழ்நிலை உனக்கு விரோதமாய் வரலாம், மனுஷ விரோதமாய் வரலாம், அதிகாரத்தில் உள்ளவங்க உனக்கு விரோதமாய் வரலாம், ஆணவம் பிடிச்சவங்க உனக்கு விரோதமாய் வரலாம். நீ எளியவர், நீங்க எளியவர்கள் தான். உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கலாம். கைக்கு மிஞ்சின காரியம், பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை, பரவாயில்ல. இப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்க காரியத்தை கர்த்தர்கிட்ட கொடுங்க. தாய்மார்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லா சகோதரர்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து பெருமூச்சு விட்டு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் என்னை காப்பாராக, என் குடும்பத்தை கர்த்தர் காப்பாராக, இந்த தொழிலை கர்த்தர் காப்பாராக, இந்த ஊழியத்தை கர்த்தர் காப்பாராக. உனக்கு நியாயம் கிடைக்கும் தேவ பிள்ளையே. உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் தேவ ஜனமே, பதில் கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை இருக்க பிடிச்சுக்கோங்க. சொன்னவர் மனுஷன் தீர்க்கதரிசி இல்லாம எளியா இல்லாம போகலாம். ஆனா சொன்னவர் தேவன் அல்லவா, வார்த்தை கொடுத்தவர் கர்த்தர் அல்லவா. சொன்ன வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கு நிறைவேற்றுங்க, மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.